நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் உங்கள் எல்லாருக்கும் எனது சார்பிலும் வந்திருக்கின்ற உதவியாளர் சார்பிலும் புது வருட வாழ்த்துக்களை தோத்திரங்களை உறுத்தாக்குகிறேன். இந்த ஆண்டு நம்ம எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானம் செய்வோம். நமது திருச்சபையின் பேராயர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்த வசனம் அது எரேமியா 33 அதிகாரம் 1 வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் அருள்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரும் எழுத்தின்றவர்களும் உடைய சமூகத்தில் நமக்கு பிரியமாக இருப்பதாக. சுவாமி. ஆமென். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூதா நாட்டின் மீது பாபிலோனிய பேரரசு படையெடுத்து முற்றுகையிடப்பட்ட ஒரு காலம் அது. கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய 625 586 ஆண்டுகள், அதாவது 50 ஆண்டு காலத்திலே எரேமியா பணியாற்றுகின்ற நாட்களில் 627 587 கிறிஸ்துவுக்கு முன் இடைப்பட்ட நாட்களிலே பாபிலோனிய பேரரசு யூதா நாட்டை முற்றுகையிடுகிறது. அப்பொழுது உண்மையை உறக்க சொன்னதினாலே எரேமியாவை சிறைச்சாலையிலே அந்த யூத நாட்டு அரசன் சிறைச்சாலையில் வைக்கின்றார். முற்றுகையிடப்பட்டதினாலே அரசன், அமைச்சர்கள், ஆசாரியர்கள் எல்லோருமே பயந்து போயிருக்கின்றார்கள். இந்த சூழலில் சிறைச்சாலையின் கதவிலிருந்து எரேமியா பரலோக கதவை தட்டுகிறார். சிறைச்சாலையின் கதவில் இருந்து எரேமியா எந்த கதவை தட்டுகிறார்? பரலோக கதவை தட்டுகிறார். He is knocking the door from the of the prison and knocking the என்ன சொல்லுவாங்க, prison of the heaven. அழகா சிறார் பாருங்க. He is knocking the door of prison. இந்த பரலோகத்தின் அந்த என்ன சொல்றது, சிறைச்சாலையின் கதவை தட்டுறார். திறக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? சிறைச்சாலை கதவை எங்க தட்டார்? பரலோக கதவை தட்டுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தின் அடித்தளமே அதுதான். தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். The door of heaven. அது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த வசனம் அது கொடுக்கப்படுகிறது. உனக்கு கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். Call me, listen the prayer. ஒரு அவநம்பிக்கையான சூழலிலே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. The words given by the Lord. அழகா சொல்லுவாங்க. The words given by the Lord. Of the situation, of the hopeless situation, leads to hope situation. கர்த்தருடைய வார்த்தை அவநம்பிக்கையான சூழலில் இருந்து நம்பிக்கையான சூழல் நோக்கி கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை அப்படியே என்ன செய்ய தெரியாது, சிறைச்சாலை போல முடங்கி போயிருக்கு நம்முடைய வாழ்க்கை. என்ன செய்யலாம்? யார்கிட்ட போய் கேட்கலாம்? யார்கிட்ட உதவி கேட்கலாம்? யாருடைய உதவி பண்ணலாம்? முடங்கி போன ஒரு சூழல். அந்த சூழல்ல தான் நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். We should knock the door of the heaven. பரலோகத்தின் கதவை நாம் தட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். பைபிள்ல நிறைய வாக்குத்தத்த வசனம் கொடுத்தாலும்
இந்த வாக்குத்தத்த வசனத்திற்கு என்ன அப்பவே பேர் வச்சாங்கன்னா, தேவனின் தொலைபேசி எண், தேவனின் டெலிபோன் நம்பர் ஆஃப் த லார்ட் அல்மைட்டி, அல்லது பரலோகத்தின் தொலைபேசி எண், டெலிபோன் நம்பர் ஆஃப் த ஹெவன். இன்னைக்கு நமக்கு சில போன் அட்டன் பண்ற யோசிக்கிறோம், போச்சுரா இந்த இவர் கூப்பிடுறாரா, இந்த அம்மா கூப்பிடுறாங்களா என்று அதை அட்டன் பண்ண யோசிக்கிறோம். ஆனா கர்த்தருக்குள்ளாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாடுகின்ற அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியர்கள், அவருடைய திருக்கர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்றார், ஐ வில் லிசன், நான் கேட்பேன், நான் கவனிப்பேன், நான் பதில் கொடுப்பேன். அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் பாருங்க. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலைக்குள்ளிருந்து என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையின் கதவு திறந்தது. எரேமியா சிறைச்சாலை கதவுக்குள் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றார். நாள்ல பாத்தீங்கன்னா அவர் விடுதலை ஆக்கப்படுகின்றார். அதான் ரொம்ப ஆச்சரியம். பின்னால என்ன செய்வார்? அவர் விடுதலை ஆவார். யோவான் 16:20 பாத்தீங்கன்னா, உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீதம் 126:6 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எபிரத்தோடு அறுப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை மாறும், சிறையிருப்பு மாறும், கண்ணீர் மாறும். எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, அவர் நமக்கு பதில் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றும். ஒரு பாட்டு இருக்குல்லையே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சத்தியவசன பாட்டு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எவ்ரிதிங் will be changed. எல்லாமே மாறிவிடும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், பதிலளிக்கிறார். நான் செவி கொடுப்பேன், நான் கேட்பேன், பதில் கொடுப்பேன். நாம யாரோடு பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மோடு யார் பேசுறாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா நாம் யாரோடு பேச வேண்டும்? கர்த்தரோடு பேச வேண்டும். எப்பொழுது கர்த்தரோடு பேசுறோம். ஆனா நாம எப்ப பேசுறோம்? பகலெல்லாம் பேச மாட்டோம். ராத்திரி தூங்கும் போது மட்டும் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். படுக்க போகும்போது பேசுவோம். அது சில பேர் படுத்துக்கொண்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு ஜெர்மானிய பழமொழி உண்டு, நீ படுத்துக்கொண்டே ஜெபித்தால் கர்த்தர் உறங்கிக் கொண்டே கேட்பார். நீ படுத்துக்கொண்டே ஜெபித்தால் கர்த்தர் உறங்கிக் கொண்டே கேட்பார். If you pray while you lay down, the Lord will listen your prayer while you sleeping. அப்புறம் எதுக்கு அதை சொல்றாங்க? ஜெபத்துல ஒரு அக்கறை இருக்கணும், ஒரு கரிசனை இருக்கணும். யாரோடு பேசுறோம்? சில மனிதர்களோடு பேசும் பொழுது நம்ம எவ்வளவு பவ்யமா பேசுறோம், எவ்வளவு பணிவா பேசுறோம், எவ்வளவு கண்ணியமா நம்ம பேசுறோம். கர்த்தரோடு பேசும் பொழுது நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஒழுங்கை, முழங்கால் படையிட்டு ஜெபிக்கின்ற ஒரு ஒழுங்கை, ஜெபத்திற்குரிய ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய கர்த்தருக்கு நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் வச்சாங்க. ஆனா சங்கீதக்காரர் பேர் வச்சாங்க பாருங்க. சங்கீதம் 65:2,
யூ ஹூ ஹியர் மை பிரேயர். அவருக்கு என்ன பேரு? ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 66:20 என் ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise to be God who has not rejected my prayer ன்னு சொல்றார். என் ஜெபத்தை என் ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ணதில்லை, தள்ளினதே இல்லை. கேட்கிறார். நம்ம கேட்கிறத கேட்டு நம்ம கொடுக்கிறார். கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கேட்டு நம்ம கொடுக்கிறார். மார்க் 10:51 மார்க் 10:51 அந்த கண் பார்வையற்றவரோட பார்த்து கேட்பார், வாட் டு யூ வாண்ட் மீ டு டு ஃபார் யூ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்குத்தத்தம், நீ யாராருக்கோ போன் பண்ற, எனக்கு போன் பண்ற. யாரார்ட்டையோ பேசுற, என்கிட்ட பேசு. யாரையும் அலைபேசியில் அழைக்கிறார், என்னை அழை. நான் உனக்காக காத்திருக்கிறேன். நான் உனக்காக ஒருத்தருக்கு போன் பண்ணிட்டு அந்த போன் அவங்க அட்டன் பண்ணலன்னா நம்ம காத்திருப்போம். போன் பண்ண அவங்க எடுக்கல, நிச்சயமா நான் போன் பண்ணதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துருப்பாங்க, எனக்கு நிச்சயமா கூப்பிடுவாங்க. காத்திருக்கமா இல்லையா? ஒரு மனிதனுக்காக காத்திருக்கும் போது கத்தருக்காக காத்திருக்கூடாது. ஒருத்தருக்கு போன் பண்ணி அவங்க எடுக்கலன்னா கூட நிச்சயமா திரும்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க மிஸ்டு கால் பார்த்து கூப்பிடுவாங்க. நம்ம காத்திருக்கிறோம். மனிதர்களுக்காக காத்திருக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கலாமா வேண்டாமா? கர்த்தருக்கு காத்திரு. உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். சகரியாவை பார்த்து சொன்னார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவருக்கு எப்ப கேட்கப்பட்டு தெரியாது, ஆனா கேட்கப்படும் வரை ஆழ்த்தல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். நாம் அவரை அழைத்தால் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அந்த பதில்ல 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த பதில்ல 3 ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, அறியாததை அறிவிக்கிறவர். He will reveal what is unknown. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும். முதல் வாக்குத்தத்தம், முதல் ஆசீர்வாதம், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா, நீ அறியாதது, உனக்கு தெரியாதது. ஆபிரகாம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு சொல்றார், இனி நடக்க போகின்ற எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுல எது வரைக்கும் போறாருன்னா, உன் சந்ததியார் எகிப்தில் அடிமைகளாக இருப்பார்கள். அது யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் அறியாததை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது ஆபிரகாம் பலி செலுத்தி ஜெபித்துக் கொண்டிருந்தார். பலி செலுத்துறார், ஜோம் பண்றார். அப்படியே ஒரு நித்திரை வருது. அந்த நித்திரையில என்ன பண்றார் தேவன்? இனி நடக்க போகின்ற ஆபிரகாம் அறியாததை வெளிப்படுத்துகிறார். While we pray, He will reveal what is unknown things. நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நாம் அறியாத காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆதியாகம் 41ஆம் அதிகாரம், யோசேப்பின் வரலாறு. ஆதியாகம் 41, 16, 25. பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு யாராலும் விளக்கத்தை கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது யோசேப்பு அழைத்து வரப்படுகின்றார். யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட. யோசேப்பு யாரு கூட இருந்தார்? கர்த்தர் கூட இருந்தார். எல்லா பாவங்களுக்கும் தன்னை தற்காத்துக் கொண்டார். உலகம் நம்மை பொறுமையா இருக்க சொல்லும். நான் பைபிள் தான் சொல்லுது, நீடிய பொறுமையை சொல்லுது.
பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையாயிரு, உயர்த்தப்படும் வரை பொறுமையாயிரு, உன் ஜெபம் கேட்கப்படும் வரை பொறுமையாயிரு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் வெளிப்படுத்தி யோசிப்பு அறியாத அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொன்ன பிறகுதான் யோசிப்பு என்ன பண்ணப்படுகின்றார்? உயர்த்தப்படுகின்றார். உயர்த்தப்படுகின்றார். அறியாததை நமக்கு அறிவிக்கின்றவர். நாம் ஜெபிக்கின்ற பொழுது, வேதம் வாசிக்கின்ற பொழுது, வேத வசனங்கள் மூலமாக, சில தரிசனங்கள் மூலமாக தேவன் நமக்கு இனி நடக்கப் போகின்ற காரியங்கள் என்ன பண்றார்? நமக்கு அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவார். மூன்றாவது, தானியல் வாழ்க்கை நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. தானியல் 2:19. அங்கும் ஒரு அரசன் கனவு காணுகின்றார். அந்த கனவிற்கான சொப்பனத்திற்கான விளக்கத்தை யாராலும் கொடுக்க முடியவில்லை. அன்று இரவு, நல்ல கவனிங்க, அன்று இரவு அந்த சொப்பனத்திற்கான விளக்கம் தானியலுக்கு கொடுக்கப்பட்டது. தானியல் தேவனை ஸ்தோத்தரித்தார். 3 வேளையும் தானியல் ஜெபித்ததினாலே தானியலுக்கு அந்த சொப்பனத்திற்கான விளக்கம் தெரிவிக்கப்பட்டது. தானியல் அறியாத சொப்பனத்தின் விளக்கம், யோசேப்பு அறியாத சொப்பனத்தின் விளக்கம், ஆபிரகாம் அறியாத நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் எல்லோரும் தேவனோடு இருந்தார்கள். அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் அறியாததை தேவன் அவர்களுக்கு அறிவித்தார். நீ அறியாததை நான் உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார் இந்த திருவிருந்து சமயத்துல, நான் செய்வது உனக்கு இப்பொழுது இன்னதென்று தெரியாது, நீ பின்னர் தெரிந்து கொள்வாய். யோவான் நற்செய்தி நூல் கடைசி அதிகாரம், லாஸ்ட் சாப்டர், அங்க ரெண்டு காரியங்களை சொல்றார். பேதுருவுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார், யோவானுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். பேதுருவே, நீ விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை ஒருவன் கட்டி அழைத்துக் கொண்டு போவான். பேதுருவின் வாழ்க்கையில் நடைபெற போகின்றவர்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்து சீஷர்களிலேயே நீண்ட நாட்கள் யார் வாழப் போகிறார்? யோவான். அதையும் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அறியாததை அறிவிக்கிறவர் நம் ஆண்டவர். ஆகவே சில இக்கட்டான சூழல், நெருக்கடியான சூழல், ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ், என்ன பண்ணனே தெரியல, என்ன பேசுன்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழல்ல நாம என்னதான் படிச்சிருந்தாலும், நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும், நமக்கு என்னதான் அனுபவம் இருந்தாலும், அந்த நேரத்துல அந்த சூழல்ல என்ன பேசணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் என்ற ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். அவரோடு நாம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்தார் இந்த ஆசீர்வாத தேவன் நமக்கு கொடுக்கின்றார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்ற பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு நீ அறியாததும், அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, எட்டாததும் you will make the unattainable possible. எட்டாவதுன்னா, நீ அடைய முடியாததை அடைய செய்கிறவர், அடைய முடியாததை அடைய செய்கிறவர். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பழமொழி உண்டு, கும்பத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. யாரு? நடக்க முடியாதவங்க எதுக்கு ஆசைப்படக்கூடாதான்? அது ஒரு பிற்போக்குத்தனமான பழமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களால அது முடியாது. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் எட்டாத கும்பத்தேனும் எட்டும், எட்டாத கும்பத்தேனும் எட்டும். உனக்கு எட்டாத, உன்னால் அடைய முடியாத, எட்டா கனியாக இருக்கின்ற கனியும் எட்டும். That is the power of prayer.
அதுதான் ஜெபத்தின் வல்லமை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்கு எட்டாதது, உன்னால் அடைய முடியாதது, நீ மலைத்து போய் நிற்பது, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இதெல்லாம் பகற்கனவு என்று நீ எண்ணுகிற ஒவ்வொன்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். That is the power of prayer and faith. காலேப், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14:24ல கானான் தேசம் எல்லாருக்கும் எட்டா கனி, நம்மால போக முடியாதுன்னு சொல்றாங்க எல்லாம். நான் கர்த்தர் சொல்றார், நான் காலேபை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நான் காலேபை கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன். ஏனென்றால் எனக்காக அவன் வைராக்கியமாய் இருந்தான். எல்லாருக்கும் கானான் எட்டாக்கனி, காலேபுக்கு மட்டும் 8 கனி. கர்த்தர் பக்கம் நின்றதால், கர்த்தர் மீது விசுவாசம் வைத்ததால், கர்த்தருடன் உறவை பேணியதால் கானான் தேசம் எல்லாருக்கும் 8 கனி, காலேபுக்கோ 8 கனி. எல்லாருக்கும் அடைய முடியாத ஒரு தேசம், காலேபுக்கோ அடையும் தேசம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இந்த ஜனங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். அல்லேலூயா. இது மோசே அடைய முடியாது. மோசே ஆசைப்பட்டார். எகிப்திலிருந்து துவங்கி அனைத்து முற்பர்களும், அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் எங்க போய் கால் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆரோனால முடியல, மிரியமால முடியல, யாராலும் முடியல. ஆனால் அந்த 8 கனியாகிய கானானை பங்கிட்டு கொடுக்கும் பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? யோசுவாவுக்கு கொடுத்தார். யோசுவா எப்படி தெரியுமா அறிமுகமாகிறார்? யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். இப்படிதான் பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. யார் ஆண்டவர் மீதும் அவர் ஆலயத்தின் மீதும் அவர் ஊழியத்தின் மீதும் வாஞ்சை கொண்டு வாழ்கின்றார்களோ, பலருக்கு 8 கனியாக இருக்கின்ற காரியம் அவர்களுக்கு 8 கனியாக மாறும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம். ஆசரிப்பு கூடாரத்தை நேசித்த யோசுவா, கர்த்தரை நேசித்த யோசுவா, கர்த்தருடைய ஊழியர்களை, மோசேயை, ஆரோனை, மீரியாமை கனப்படுத்திய யோசுவா, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டிய யோசுவா, கானானுக்குள் சென்று வந்து கானானை கர்த்தருடைய கிருபையினாலே, தயவினாலே, வல்லமையினாலே கைப்பற்றுவோம் என்று சாட்சி சொன்ன யோசுவா. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுத்தார்? யோசுவாவுக்கு கொடுத்தார். எத்தனை பேருக்கு கடந்த மாதம் உமன்ஸ் வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்க? செமிஃபைனல். கடந்த ஆண்டு பெண்களுக்கான அகில உலக கிரிக்கெட் மேட்ச், அதுல செமிஃபைனல், அரையிறுதி போட்டி யாராரு நடந்துச்சு? இந்தியா வைஸ் ஆஸ்திரேலியா. இந்தியா வைஸ் ஆஸ்திரேலியா. கேம் முடிஞ்ச பிறகு ஒரு பெண்ணு பேட்டி கொடுத்தாங்க, தெரியுமா? அந்த பெண்ணு பேர் என்ன? ஜெமிமா ரோட்ரிக்ஸ். ஜெமிமா ரோட்ரிக்ஸ். 50 ரன் எடுக்கும்போது அந்த பொண்ணு கொண்டாடல, 100 ரன் எடுத்தாங்க கொண்டாடல, 150 கிராஸ் பண்றாங்க கொண்டாடல, ஜெயிச்ச பிறகு கொண்டாடினாங்க, முழங்கால் படிட்டு ஜெபித்த கொண்டாடினாங்க. சொன்னாங்க பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வசனத்தை நான் பற்றி கொண்டேன். அந்த செமிஃபைனல்ல மட்டும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அந்த ரன் எடுக்கலன்னா இந்தியன் டீம் ஃபைனலுக்கு போயிருக்காரு. இந்தியன் டீம் ஃபைனலுக்கு போயிருக்காரு.
எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அம்மா வீழ்த்தியது சாதாரணமான ஒரு டீம் அல்ல. 13 ஆண்டுகள் 13 முறை வேர்ல்டு கப் சாம்பியன் வாங்கின ஆஸ்திரேலிய டீமை வீழ்த்தினாங்க. எத்தனை முறை அவங்க வேர்ல்டு கப் வாங்கியிருக்காங்க? 13 டைம்ஸ். இந்த ஆஸ்திரேலிய அணி வீழ்த்தப்படும் பொழுது ஆஸ்திரேலிய அணி தான் உலக சாம்பியன், கரண்ட் சாம்பியன். அவங்கள போய் வீழ்த்தினாங்க பாருங்க. தனி ஒரு மனுஷியாக, நமக்கு தனி ஒரு மனுஷியா தெரிந்து, ஆனால் அவர்களோடு தேவன் யுத்தம் செய்தார். அல்லேலூயா, தேவன் யுத்தம் செய்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, எட்டாக்கணி வேர்ல்டு கப் மேட்ச், வேர்ல்டு கப் எட்டாக்கணி தான். ஆனா கர்த்தரை விசுவாசித்த, ஜெபத்தில் தரித்திருந்த, விசுவாசித்து வாழ்ந்த ஒரு ஜெமிமா ராட்ரிக்ஸ் என்ற ஒரு சகோதரினாலே அந்த கப் 8 கணையாக மாறியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒண்ணு மறந்துடக்கூடாது, நான் எல்லாம் செஞ்சிருவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. Lord who strengthen me, I can do all things. தாவீது சொல்லுவார், உம்மாலே சேனைக்குள் பாய்ந்து போகும், உம்மாலே ஒரு மதிலை காண்பேன். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அடைய முடியாததை அடைய செய்கிறது. மூன்றாவது, the last one, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான மூன்றாவது பெரிதான காரியம், பெரிய காரியங்களை, அரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அரிதானவைகளை அவர் செய்கிறார். Very rare things. He will do very rare things in our life. ஆகார் எடுத்துக்கங்க. கர்த்தருக்கு முதல்ல பேர் வைத்த பெண் அந்த அம்மா தான். என்ன பேர் வச்சாங்க? You are the Lord who sees me. இந்த பேரு யார் முதல்ல வச்சாங்க? ஆகார். நீர் என்னை காண்கிற தேவன். ஒரு பாட்டு எழுதினார், நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தார். வேதத்தின் ரகசியங்களை காண என் கண்களை திறந்தார். யோசித்து பாருங்க, 2 தடவை வனாந்தரத்துக்குள்ள போறாங்க அந்த அம்மா. முதல் தடவை நாச்சியார் அந்த சாரானுக்கு பயந்து அந்த அம்மா ஓடுறாங்க. எங்க போறாங்க? வனாந்தரத்துக்குள்ள போறாங்க. திரும்பி வந்துடுறாங்க. தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு, போ, உன் எஜமானி அம்மாவுக்கு என்ன பண்ண, கீழ்ப்படிந்து அடங்கிருன்னு சொல்லிட்டு. இப்ப குழந்தை பிறக்குது. சாராள் ஆபிரகாமுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா ஈசாக்கு வந்தாச்சு. ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆகாரை கூப்பிட்டு கொஞ்சம் உணவும் கொஞ்சம் தண்ணீரும் கொடுத்து போய் கோப்புல சேர்க்கல. சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பல, உறவுக்காரங்க வீட்டுக்கு அனுப்பல, இல்ல ஒரு ஆட்டோ வச்சோ இல்ல பஸ் ஏத்தியோ இல்ல ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணி அனுப்பல. எங்க அனுப்புனார்? வனாந்தரத்திற்குள் அனுப்பினார். ஓ, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பொண்ணு இந்த ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த பையனை வச்சுக்கிட்டு அந்த அம்மா வனாந்தரத்துக்குள்ள என்ன பண்ணிருக்க முடியும்? ஒரு 2 வேளை கூட 3 வேளை கூட கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். தண்ணீர், இப்ப தண்ணியும் தீர்ந்துருச்சு, உணவும் தீர்ந்துருச்சு. இப்ப இஸ்மவேல் மயங்கி விழுறாங்க. ஆகார் சொல்றாங்க, என் மகன் சாகிறதை நான் காண மாட்டேன். இப்ப முதல்ல யார் சாகணும்? இஸ்மவேல். அடுத்து யார் ஆட்டோமேட்டிக்கா சாக போறாங்க? சொல்லுங்க. ஆகார். ஏன்னா ஆகாருக்கு என்ன கிடையாது? ஆகாரம் இல்லை. ஆகார்ட்ட என்ன கிடையாது? தண்ணீர் இல்லை. ஓரளவு தனக்கான உணவையும் தனக்கான தண்ணீரையும் சேர்த்து கூட யாரும் கொடுத்திருப்பாங்க? தன் மகன் இஸ்மவேலுக்கு கொடுத்திருப்பாங்க. எல்லாம் தீர்ந்த பிறகு ஸ்லோலி they are dying. கொஞ்சம் கொஞ்சமா மறிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் யாரு? இஸ்மவேல். செகண்ட் ஆகார். தூரமா போய் உட்கார்ந்து அழகாங்க பாருங்க. அரிதான செயல், rare things.
தண்ணீரே காணப்படாத வனாந்தரத்தில் தேவன் தண்ணீர் ஊற்றை காண செய்தார். அல்லேலூயா. ஆகாரின் சத்தம். நிச்சயமா ஆகர் யாரை பொறுத்து கேட்டிருப்பாங்க, கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க, ஜோம் பண்ணிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன் ஆண்டவரே, அன்னைக்கே நான் வனாந்தரத்துக்கு வந்தேன், திரும்பி போ சொன்னீங்க, என்னை திரும்பி என் பையனோட வந்து நான் சாகணுமான்னு கேட்டிருப்பாங்களே, கேட்டிருக்க மாட்டாங்களா? ஆகாரின் கூக்குரலை கேட்டவர், பதில் கொடுத்தவர், அரிதான ஒரு காரியம் செய்கின்றார். வனாந்தரத்தில் நீரூற்றை கொடுக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, அரிதான காரியங்களை அவர் செய்கின்றார். அதே பிரச்சனை யாருக்கு வருதுன்னா ஆபிரகாமுக்கு வருது. அன்னைக்கு இவரு அனுப்பி வச்சாரு மகனை சாகறதுக்கு, ஓ நீ பொழைச்சா சரி செத்த சரின்னு. அதே பிரச்சனை இவருக்கு வருது. இவரு மகனை அழைச்சிட்டு எங்க போறாரு? யோசிச்சிருப்பாரு, அன்னைக்கு ஆகாரம் இப்படித்தானே அனுப்பி விட்டோம், இஸ்மவேலு என் மகன் தானே, இவங்க போறாங்க, மலை முகடு, கர்த்தர் ஈசாக்கு பலியிட வேணாம்னு சொல்றாரு. ஆபிரகாம் தன் கலை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்க ஆதியாகமம் 22:13. ஒரு முட்செடிக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஆட்டுக்கடா. முட்செடிக்குள்ளே ஒரு ஆட்டுக்கடா. இதுவும் ஒரு அரிதான ஒரு நிகழ்வு. அப்படியே அது மாட்டிக்கிட்டாலும் ஆபிரகாம் கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அழிந்து போயிருக்க வேண்டிய இஸ்மவேல் வம்சத்தை தேவன் அரிதான ஒரு நீரூற்றினால் காப்பாற்றினார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அழிந்து போயிருக்க வேண்டிய ஈசாக்கின் வம்சத்தை ஒரு அரிதான ஒரு ஆட்டுக்கடாவின் மூலமாக காப்பாற்றுகின்றார். அரிதான காரியங்களை செய்கிறவர், அரிதான காரியங்களை அவர் செய்கிறார். முடிவு துவக்கமாக மாறுகிறது. The end become as beginning. இஸ்மவேலுக்கு ஒரு முடிவு, மீண்டும் துவக்கம், ஒரு அரிய அற்புதத்தால். ஈசாக்குக்கு ஒரு முடிவு, மீண்டும் துவக்கம், ஒரு அரிய அற்புதத்தால். இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா அதிகாரம் 45:4. நல்ல கவனிங்க. வெண்கல கதவுகளை அநேக ஆசீர்வாதங்கள் கதவுகளால் பூட்டப்பட்டிருக்கிறது, நம்மால் உடைக்க முடியாது. யார் உடைக்கிறார்? கர்த்தர் உடைக்கிறார். நாம் ஜெபித்தால் அவர் உடைப்பார். படிங்கம்மா. இருப்பு தாழ்பாள்களே, ஆமா, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பூரா பூட்டப்பட்டிருக்கு. நாம் ஜெபிக்க ஜெபிக்க அந்த தாழ்பாளைகளை கர்த்தர் என்ன பண்றார்? உடைக்கிறார். படிங்கம்மா. எஸ், நாம் அறியாத அந்த காலத்தில் இருக்கின்ற பொக்கிஷங்கள், மறைவாக இருக்கின்ற புதையல்கள், நாம் அறியாத ஆசீர்வாதங்கள், நாம் அறியாத நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தேவன் இந்த ஆண்டிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம் கண்களுக்கு மறைவான பொக்கிஷங்கள், நாம் அறியாத நன்மைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இது நமக்கு கிடைக்கணும்னா அங்க தாழ்பாள்கள் திறக்கப்பட வேண்டும், கதவுகள் திறக்கப்பட வேண்டும். தாழ்பாள்கள் உடைக்கப்பட வேண்டும், கதவுகள் திறக்கப்பட வேண்டும். நம்மால் முடியாது, ஆனால் நாம் ஜெபித்தால் அங்கே முடியும். So prayer and praising leads to opening door. துதியும் ஜெபமும் திறந்த வாசல் வைக்க நம்ம நடத்தும். அதைதான் யார் செய்தார்? யோசுவாவும் மக்களும் என்ன செய்தார்கள்? கானானிலே செய்தார்கள். கோட்டை என்ன அனுச்சா? தகர்ந்தது. எரிகோ கோட்டை தகர்ந்தது. இந்த ஆண்டு, இத்தனை ஆண்டுகள் நாம் ஜெபிக்காத ஜெபத்தை இந்த ஆண்டு ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தொடர்ந்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். திறக்கப்படும் வரை தட்டுங்கள் என்று சொல்லுகிறார். கேட்கப்படும் வரை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கண்டடைய வரை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், திறக்கப்படும், கேட்கப்படும், கண்டடைவீர்கள்.
என் அன்பு சகோதர சகோதரிகளை கூப்பிடுவோம். ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் யாருக்காவது ஃபோன் பண்றோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? தேவனின் தொலைபேசி எனக்கு ஃபோன் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த ஆராதனை வேலைக்காரண்டு செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் முதல் திருவிருந்த ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இது கொடுத்த வாக்கு திட்டங்களுக்காக செலுத்துகிறோம். நீ கூப்பிடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். நீ அறியாததை உனக்கு அறிவிப்பேன். அடைய முடியாததை அடைய செய்வேன். அரிதானவைகளை உனக்கு நான் கொடுப்பேன். வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த வாக்கு திட்டங்களை பற்றிக் கொள்ளுகிறோம். இந்த நம்பிக்கையுடைய விசுவாசம் திருவதில் நாங்கள் பங்கு பெறுகிறோம். புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டின் பயணம், இந்த புதிய ஆண்டின் சவால்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள திருவிருந்து எங்களை பெறப்படுத்தட்டும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளும் அப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்தீரே, புதிய ஆண்டை காண செய்தீரே. கடந்த ஆண்டை துவங்கியவர்கள் இந்த ஆண்டு எங்களோடு இல்லை தகப்பனே. அவர்களுடன் நாங்கள் நீதிமான்களும் அல்ல. எங்கள் மீது வைத்த உமது கிருபை பெரியது. இந்த வருடத்தை உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். இந்த வாக்கு திட்டங்களை பற்றி கொண்டவர்களா இந்த வருடத்திற்குள்ளாக இந்த திருவிருந்தோடு நாங்கள் பிரவேசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அன்றண்டு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு நான் மன்னிக்கிறத போல எங்களுக்கு வாக்களி மன்னிக்கும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிதிச்சிருக்கும் ராஜ்ய வல்லமை மகிமை நடிக்கும் சுவாமி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவினைக்கும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு மீண்டும் சதா காலமும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.